வெல்கம் பேக் டு அண்டர்டாக்ஸ் கோம்பை யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த அன்பாக்சிங் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்படிலாம் நான் வந்து எப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தான் வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோலாம் இப்போ நான் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி போகிறதுனால அவங்களுக்கு ஒன்றுமே புரியறதில்ல. அப்புறம் கேள்வி கேட்குறாங்க. அதாவது கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்குறாங்க, அது என்ன இது என்னன்ட்டு. ஸோ நான் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கடைசி வரையும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விஷயம் புரியும். ஸோ என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியும், எங்கேருந்து இதை வந்து நம்ம வந்து வாங்கி வந்தோம், இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி மலப்புரம். அவர் ஒரு பெரிய ஒரு ப்ரீடர் தான், ஃபிஷ் ப்ரீடர் தான். பட்டு நல்ல ஒரு பேர்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து சொன்னாங்கன்னா அது வந்து சில விஷயங்களும் ட்ராபேக் இருக்குது, சில ப்ளஸ்ஸும் இருக்குது, சில மைனஸும் இருக்குது நம்ம வந்து இம்போர்ட் பண்ணும்போது. ஸோ எதுக்காக அது வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க 2 வாட்டி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது என்கிட்ட பேசும்போது ப்ரூட் சைஸ் தான் அப்படின்னாங்க. ப்ரூட் சைஸ் தான் சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா செமிடேல் சைஸு. பட் இருந்தாலுமே எனக்கு பரவாயில்ல. பிகாஸ் வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக அனுப்பிச்சிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. பட் டெய்லும் பெரிய டெய்லு, பிக் டெய்லு, ஒரு ஒரு டெல்டா டெயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெல்டா டெய்லு. இது பார்த்தீங்கன்னா டம்போ இயர், இப்போ பிளாட்டினம் ரெட் டம்போ இயரு, ரெட் பிளாட்டினம் டம்போ இயர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீட் பிளாட்டினம் டம்போ இயர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 3 கலவை. அவங்க வந்து காலங்காலமாக இந்த ப்ரீடை வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஒரு காலகாலமாக அது வந்து அவங்க அவங்க பிராண்டாகவே இதை வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிராண்டாக இப்போ கொடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து தாய் லைனேஜ்னு சொல்கிறாங்க. அது ஒரு ரெட் பிளாட்டினம் டம்போ இயரை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் பிளாட்டினம் டம்போ இயர்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் பிளாட்டினம் டம்போ இயர்னு சொல்கிறாங்க. இப்படி காலங்காலமாக கடந்து வரக்கூடிய ஒரு 3 தலைமுறையை தாண்டி வரக்கூடிய இந்த ஒரு 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 அந்த ஒரு ப்ரீடிங் அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயம். ஏனென்றால் ஒரே மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த ரெட் பிளாட்டினம் டம்போ இயரை 3 விதமாக பிரித்து அதை வந்து ஒரு 3 உடைய கலவையாக மாற்றி இன்றைக்கி வந்து ஒரு லைனேஜாக மாற்றி வச்சுருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மலப்புரத்தில் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணி அது கடைசியில் கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி போய் கடைசியில் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் 2வது நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வேறு போயிட்டேன். ஸோ இது 2வது வாட்டி நான் இது வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது வாங்கிட்டு அன்பாக்சிங் பண்ணும்போது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. பட் என்ன ஒன்று, அவங்க சொன்னது ஒன்று, அவங்க அனுப்பிச்சது ஒன்று. பட் வந்து கன்ஃபார்மாக 100% ப்ராமிஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரூட் சைஸ் தான் அப்படின்னு எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. பட் அட் சேம் டைம் அது பார்த்திங்கன்னா அது ப்ரூட் சைஸ் இல்லை, செமிடல் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. பட் எனக்கு குவாலிட்டியில் வந்து நான் வந்து கான்ஃபர்மேஸே பண்ணல. அருமையான குவாலிட்டி. கடைசியில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல்லாக நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி வாட்டரை வந்து அக்குமுலேட் பண்ணி அந்த வாட்டர் டேங்கில் விட்டுருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு அந்த லைனேஜில் வரக்கூடிய அந்த லைனேஜ் தான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கலரேஜ் கொடுக்கும். ஸோ நல்ல கலரேஜில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மக்களே எல்லோரும் வந்து இது மாதிரி இம்போர்ட் பண்ணி வாங்கலாம். பட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேரை வந்து க்ரியேட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ஒரு ஒரு அவங்க சொல்லக்கூடிய அந்த பேரை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அவங்க சொல்லக்கூடிய பேரை மெயின்டைன் பண்ண மாட்றாங்க. பட் அவங்க சொல்கிறாங்கன்னா என்னுடைய பேர் வந்து இப்படி நிலச்சி நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த நேம் வந்து ஒன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. மெயின்டைன் பண்ணால் தானே அது வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு உண்டான பேரை வந்து இது பண்ண முடியும். சொல்லுங்கள். அந்த ஒரு பேரை மெயின்டைன் பண்ணுறது கிடையாதுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன காரணத்தால் அது மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஸோ சேல்ஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு வேதனைத்தக்க விஷயமாக இருக்கிறது. சேல் பண்ணால் போதுன்ற ஒரு அந்த மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னா ப்ராடக்ட்டு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடக்ட்லாம் அவங்க திருப்பி நமக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு கேட்டகரிக்கு தள்ளப்பட்டுருவாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் அவங்க சொன்ன வேர்ட்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணல. இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா நான் வந்து எடுத்து பார்க்குறேன். ஸோ நல்லாயிருக்கு. லைவாக வந்திருக்கு. நிறைய அதுக்கு உண்டான கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அந்த கவரில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த அவங்க பேக்கிங் நல்லா இருந்தது. ஒரு அருமையான பேக்கிங். எல்லாமே நல்லா இருந்தது. பட் அவங்க செஞ்ச ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரூட் சைஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு ரேட்டுக்கு வரும்பொழுது அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து செமிடல் சைஸை வந்து போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் அது வந்து எனக்கு ஒரு மனக்கவலையாக தான் இருக்குது. ஏனென்றால் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த ப்ரீட் சைஸாக நம்ம மாற்றி அமைக்க முடியும். ஸோ அதுவரையும் நம்மகிட்ட இருக்குமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவங்களோட வாட்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா அது செட் ஆகிருக்கும். ஸோ அங்கே நல்லா வளர்ந்து வந்திருக்கலாம். ஸோ என்னுடைய வாட்டர் லெவலுக்கு இப்போ சென்னையில் நான் இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ அது என்னுடைய வாட்டர் கண்டிஷனுக்கு செட் ஆகணும். ஸோ எப்படி இருந்தாலுமே இதோடைய வீடியோஸ்லாம் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 மாதம் இருக்கக்கூடிய ஒரு செமிடல் சைஸ் தான். ஸோ இந்த செமிடல் சைஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்த அளவுக்கு வந்து அது இருக்குமோ என்று எனக்கு தெரியாதுங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அந்த மாதிரி பண்ணுது அப்படின்றதுக்காக எனக்கு புரியல.
ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைனேஜாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மேற்கொண்டு அதை பற்றி எதுவுமே நான் பேச யோசிக்கல நான் வந்து. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்சுவலி இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு லைனேஜை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அது வந்து அவங்க வந்து நல்ல லைனேஜை கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அது வந்து நிறைய ஒரு பேசத்தக்க ஒரு விஷயமாக அது மாறிவிடும். நல்லா சொன்ன மாதிரி அந்த ப்ரூட் சைஸு அதே போல் அந்த ஒரு லைனேஜு எல்லாமே வந்து ப்ராப்பராக அமைச்சிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதை மட்டும் மாற்றி அமைச்சிட்டாங்க. ஸோ சைஸ் எனக்கு இன்னுமே அது வருத்தம் தான். ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு ஒரு லைனேஜ் நல்ல லைனேஜாக இருக்கிறதுனால அந்த டாப் குவாலிட்டி லைனேஜாக இருக்குது. ஸோ குவாலிட்டியில் வந்து இந்த ஒரு கான்ஃபர்மேஷன் இல்லை, குவாலிட்டிலையும் கான்ஃபர்மேஷன். நான் ஒரு 30 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த 30 பீஸ் பார்த்தீங்கன்னா அற்புதமாக லைவாக வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கெமிக்கல்லாம் கவரில் போட்டு செட் பண்ணி அருமையாக அமைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ மெயினான விஷயத்தை மட்டும் அவங்க வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு வேதனைத்தக்க விஷயம் தான். பட் இனிமேல் மட்டும் அந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த வீடியோ அவங்களும் பார்க்கக்கூடிய நேரம் வரலாம். வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. பட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாம், நல்ல ஒரு பேக்கேஜ் மெயின்டைன் பண்ணலாம், எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ டேக் கேர்.